இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, அந்த மருதுவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல மாமா, அவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் தான் மாமா உள்ள வந்தான். அவனை போலீஸ் பிடிச்சு விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க. என்ன சகல சொல்ற? அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடைசியில் இப்படி வேஸ்டா போச்சே. அந்த ஃப்ராடு மருது இவ்வளவு உசாரா இருப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கல சகல. முடிஞ்சதை பேசி எந்த பிரச்சனமும் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். மாப்ள, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மாமா அது? மகளிர் உரிமையானதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட ரேவதி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னான்னா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. மாமா, ரேவதி அத்தைக்காக தானே இதெல்லாம் பண்றா. அத்தை சொல்றதை தானே கேட்பா. அவங்க இங்க வந்து கேட்கும்போது அவ அம்மாக்காக அவ யோசிச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் சொல்லிட்டானா, அப்ப என்ன மாமா பண்ணுவீங்க? ஏன் ரேவதி அவ்வளவு முட்டாள் இல்ல மாப்ள. அவ அம்மாவுக்காக இது வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா மகளிர் ஆணையத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உண்மையதான் பேசுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். சரிங்க மாமா. ஹலோ, யாரு? மேடம், நான் இங்க ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து பேசுறேன். இங்க சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும் மேடம். நீங்க எப்படியாவது வந்து அவளை காப்பாற்றணும். சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நான் யாரு என்னங்கிறத விட அந்த பொண்ணு வாழ்க்கை தான் மேடம் முக்கியம். இங்க விடிஞ்சா கல்யாணம். எப்படியாவது நீங்க வந்தீங்கன்னா தான் தடுத்து நிறுத்த முடியும். ப்ளீஸ் வாங்க மேடம். ஓகே, இப்பவே போலீஸோட அந்த மண்டபத்துக்கு வரோம். அந்த பொண்ணை நாங்க காப்பாத்துறோம். ரொம்ப நன்றிங்க மேடம். அப்பா மாப்ள, மகளிர் ஆணையத்துல பேசிட்டேன். அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க. இனி சாமுண்டீஸ்வரியே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. அந்த மருது பையலை நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சகல இது? மாமா அவசரப்பட்டு நம்ம பேச்சை கேட்காம மகளிர் கமிஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரப்பா. ஒருவேளை ரேவதி அவங்க அம்மாக்கு பயந்து மாத்தி பேசிட்டா என்னப்பா பண்றது? ரேவதி என்ன பேசுவா நமக்கு நல்லாவே தெரியும். மாமா ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பார்க்கறாரு. ஆனா இந்த விஷயம் மாமா நினைக்கிற மாதிரி நடக்காது. மருது விஷயத்துல நம்ம வேற ஏதாவது தாங்க யோசிக்கணும்.